Hi, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் வின் ட்ரேடர். சைட்வேஸ் மார்க்கெட்டை ஈஸியாக நம்ம சாஃப்ட்வேர் ட்ரேடர் த்ரூ ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு காட்டி கொடுத்துக்கலாம். கோல்டுக்கு இன்றைக்கி சார்ட்டு இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா மார்க்கெட்டு அப்ராக்சிமேட்டு மார்னிங்கில் ஒரு 8:28 செல்ஸுகள் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் 10 points ப்ராஃபிட் வந்துட்டேன். இப்போ மார்னிங்கில் கொடுத்த சிக்னல் கன்ஃபார்ம் அல்ல, மார்க்கெட்டு சைடுவேஸ் அந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக காட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குட் ஆயில் பார்த்துட்டாலும் இப்போ இன்றைக்கி மொமெண்ட்டே இல்லை. இப்போ எஸ்டர்டே மார்க்கெட்டு நல்லா பை போயிட்டேன். இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்துட்டா சைடுவேஸில் தான். இப்போ அது கரெக்டாக சாஃப்ட்வேரில் கலர் சேஞ்சு மாதிரி காட்டி கொடுக்கும். இப்போ இதே மாதிரி பஜாஜ் ஓட்டைக்கு பார்த்துட்டு மார்னிங்கில் சைடுவேஸாக இருந்தால் அதுக்கப்புறம் வந்த சிக்னல் மார்க்கெட்டு திரும்பி போயிட்டேன். இப்போ திரும்பி ஏறும்போது நம்ம கலர் சேஞ்சு மாதிரி காட்டி கொடுக்கும். அப்போ ஸ்பெஷலாக உங்களுக்கு எக்ஸிட் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ எப்படி ஒர்க் பண்ணுவது லைவில் உங்களுக்கு பார்க்கணுன்னா கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்ம வெப்சைட் ஐடி நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதில் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். இப்போ இது பார்த்துட்டா தெரியும். இப்போ இது வந்து கோல்டு லைவ். இப்போ இதுக்கு இன்றைக்கி டோட்டல் 8 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. 2009 நம்ம வின்டரை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டோட்டல் 8 ஸ்ட்ராட்டஜி 8.1 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்போ இது பார்த்துட்டா தெரியும். இப்போ இதுக்கு இந்த கார்னர் லைவ்ரேட் உங்களுக்கு பார்க்கலாம். இது ரெட்டு கலர் செல் சிக்னல் தான். இப்போ இது க்ரீன் கலர் அப்பாரோ வந்து பைசிக்கிள் தான். இப்போ இது க்ரீன் சிக்னல் பின்னாடி வந்திருக்கேன். இப்போ இதே மாதிரி சிக்னல் வரும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே கொடுக்கும். இப்போ சிக்னல் வரும்போது உங்களுக்கு டைமிங்கு, என்ட்ரி பாயிண்ட்டு, டார்கெட் ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு ஸ்டாப் லாஸ், அப்போ ஸ்டாப் லாஸ் ட்ரைனிங்கு தான் இப்போத்த ரேட்டுக்கு கரண்ட் ஸ்டாப் லாஸ் என்ன அது கீழே கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு சிக்னல் வரும்போது கன்ஃபர்மேஷன் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேண்டில் கலரு, இந்த கலர் பார்த்துட்டா ரெட்டு வந்து கீழே ரெட்டு வரணும். இப்போ அதுக்கு கீழே ரெட்டு வந்துட்டு செல்ஸோன் வந்துட்டால் நெக்ஸ்ட் கேண்டில் எடுக்க முடியும். இப்போ இது ரொம்ப கன்ஃபர்மேஷன் ரொம்ப லேட்டாக வந்து தான் சப்போர்ட்டு க்ரோஸ் பண்ணிட்டு தான் எடுக்கணும். இப்போ இதுக்கு நம்ம ட்ரேட் எடுத்து இந்த போர்ஷன் தான் 2440. அதுக்கு மார்க்கெட்டு செல்லு கீழே போயிட்டு 2431 வரை போயிட்டேன். இப்போ அப்ராக்சிமேட் 11 points நல்லா நம்ம ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே ஏறிட்டு எக்ஸிட் பண்ணோன்னா இந்த போர்ஷனுக்கு வேணும்னா எக்ஸிட் பண்ணலாம். டண்டிலையும் கொஞ்சம் க்ரீன் ஆகிடுச்சு, ஆனால் செல் பை எல்லாம் நமக்கு போர்ஷன் கண்டினியூ பண்ணலாம். செல் சிக்னலாக இருக்க மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே ஏறிட்டு நம்ம ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இந்த போர்ஷன் இந்த ட்ரெண்ட் லைன் சேஞ்ச் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம போர்ஷன் வேணும்னா எக்ஸிட் பண்ணி வைக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா கலரு வந்து ப்ளூ கலரு, ஆரஞ்சு கலரு, அந்த ஒயிட் கலர் இது எல்லாமே சைடுவேஸ் மார்க்கெட்டு தான். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு க்ரூட் ஆயில் பார்த்துட்டான். க்ரூட் ஆயில் எஸ்டர்டே நல்லா மார்க்கெட் மேலே ஏறிட்டேன். இப்போ இன்றைக்கி பைசிக்கிள் கொடுத்துருக்கு, பை கன்ஃபார்மில் தான். ஆனால் ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணாமல் அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் போயிட்டு இருக்காரு. அந்த ரேஞ்ச் பாயிண்ட் இண்டிகேட்டர்ஸ் அந்த ப்ளூ கலரு, எல்லோ கலர் லைனு, அந்த கேப்பு கம்மியாக இருக்குது. இப்போ ஆனால் இது தட் மீன்ஸ் அந்த வால்யூம் லெவல் இல்லை, அந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணிட்டு தான் என்ட்ரி பண்ணும். இப்போ இது ரொம்ப நேரம் 12:15 கொடுத்த பைசிக்கிள் இப்படி அதே மாதிரி தான் மார்க்கெட்டு போயிட்டுருக்கு. அப்போ அது ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணாமல் அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட்டு போயிட்டுருக்காரு. இப்போ இதே மாதிரி பார்த்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா கலரில் வரும்போது அந்த கலர் சேஞ்சு பார்த்துட்டு எக்ஸிட் பண்ணணும். ஓகே, இப்போ இதே மாதிரி பஜாஜ் ஓட்டை பார்த்துட்டா மார்னிங்கில் செல் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அந்த கலர் சேஞ்சு மாதிரி காட்டி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் செல் கொடுத்துருக்கேன். அது ஃபஸ்ட் டார்கெட் அடிச்சதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் போய்ட்டு அந்த ரிவர்ஸ் போகும்போது அந்த கலர் சேஞ்சு ஆரஞ்சு கலரில் காட்டி கொடுத்துருக்கேன். அப்போ அதுக்கு பைசிக்கிள் கொடுத்துருக்கேன், அப்படியே எக்ஸிட் பண்ணி வைக்கலாம் உங்களுக்கு தைரியமாக. ஓகே, இப்போ இந்த பைசிக்கிள் வந்தது கன்ஃபர்மேஷன் வந்தது இந்த போர்ஷன் தான். அதுக்கு ஃபஸ்ட் 2 டார்கெட்ஸ் அடிச்சு 20 points ஏர்ன் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் அந்த போர்ஷன் ஒரு ஃபஸ்ட் டார்கெட் எக்ஸிட் பண்ணதுக்கு சேஃபாக இருக்கும். ஓகே, இப்போ இதே உங்களுக்கு ஈஸியாக லைவ் மார்க்கெட்டில் எப்படி செக் பண்ணணும்னு பார்க்கலாம். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பார்க்கணுன்னா கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ.